Hello viewers, நம்ம BoxTamil சேனல்ல இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த C bandisங்கிறது என்ன, இந்த C bandisல வந்து எப்படி நம்மளால வந்து ஃப்ரீயா சேனல்ஸ் பார்க்க முடியுது, இந்த C bandis வந்து எப்படி வர்க் ஆகுது, இதோட ரேட் என்ன, இத வந்து எங்க வாங்கலாம், இந்த 2019ல வந்து இந்த C bandisல வந்து தமிழ் சேனல்ஸ் உடைய லிஸ்ட் அப்படிங்கறதோட ஃபுல் டீடைல் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சோ வாங்க பார்க்கலாம். இந்த C bandis அப்படினா என்னன்னா, அதாவது இந்த ஏர்டெல், வீடியோகான், டிஷ் டிவி இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய DTH மாதிரி ஃப்ரீயா பார்க்கக்கூடிய ஒன்று தான் இந்த C bandis அப்படிங்கிறது. இந்த C bandis வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அதாவது பிராட்காஸ்டிங் ஸ்டேஷன்ல இருந்து ஒளிபரப்பக்கூடிய ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட்டுக்கு போயிட்டு பிராட்காஸ்டிங் them to earth ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த C bandis இந்த மாதிரி வகையான ரிசீவரை யூஸ் பண்ணி ஃப்ரீயா சேனல்ஸ் நம்மளால பார்த்துக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த C bandis வந்து இந்த மாதிரி ப்ராசஸிங்ல தான் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி தான் நம்மளால பார்த்துக்க முடியுது. இப்படி ஃப்ரீயா பார்க்கக்கூடிய இந்த C bandis அப்படிங்கிறது வந்து இவ்வளவு நாளா ஏன் மக்கள்கிட்ட வந்து ஸ்ப்ரெட் ஆகல அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். அதே கேள்வி தான் நானும் கேட்கறேன். நம்மள எத்தனை பேருக்கு இந்த C bandis அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, இதுல நம்மளால வந்து ஃப்ரீயா சேனல்ஸை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது தெரியுங்கிறது எனக்கும் தெரியல. அதுக்கு காரணம் என்னன்னா, ட்ராய் ஒரு கரெக்டான ரேட் விகிதத்துல இதுக்கு முன்னாடி வரையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேபிள் டிவி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா ட்ராய் கொடுத்திருக்கக்கூடிய புதிய விதிமுறைப்படி பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அடிப்படையான மக்கள் வந்து ஒரு அடிப்படையான ஒரு சேனல்ஸை பார்க்கணும்னாலே மந்த்லி 300 ரூபாய்க்கு மேல நம்ம பே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்ப இருக்குது. அதனால இதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த C bandis அப்படிங்கிறதுனா என்னன்னே தெரியாம இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு. ஆனா இதுக்கு மேல இனிமே வந்து இந்த C bandisக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூ இருக்குது, எல்லாருமே தெரிஞ்சுக்க கூடிய ஒண்ணு. உங்களுக்கு தெரியலனா கூட தெரிஞ்சுக்காங்க, தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு நீங்களும் இத சொல்லுங்க. இந்த C bandisலயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா இருக்குது. அதாவது 4 and 6 feet C bandis ஆண்டனா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 8 feet C bandis ஆண்டனா ரெண்டு இருக்கு. சோ இந்த 6 feetக்கும் 8 feetக்கும் என்ன ஒரு டிஃபரண்ட்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த 6 feet ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த C bandis ஆண்டனா வந்து வாங்கி யூஸ் பண்ணோம்னா இந்த 6 feetல என்னென்ன சேனல்ஸ்லாம் இருக்குதோ அந்த சேனல்ஸ் ஃப்ரீக்வென்சி டியூனிங் பண்ணி நம்மளால ஃப்ரீயா பார்த்துக்க முடியும். சோ இந்த 8 feet C bandis ஆண்டனா வாங்கி யூஸ் பண்ணோம்னா இந்த 8 feetல என்னென்ன சேனல்ஸ் எல்லாம் இருக்குதோ அந்த சேனல்ஸ் எல்லாத்தையும் நம்மளால ஃப்ரீக்வென்சி டியூனிங் பண்ணி ஃப்ரீயா பார்த்துக்க முடியும். 6 feet ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த வகையான C bandis ஆண்டனா நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1800 ரூபாய். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8 feet ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த வகையான C bandis ஆண்டனா நீங்க வந்து வாங்கணும்னு நினைச்சா இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 6000 ரூபாய். சோ இந்த ரெண்டு ஆண்டனாவும் நீங்க வாங்குறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். இந்த C bandisல நிறைய சேனல்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்குது. அதுல குறிப்பிட்டு இந்த 2019ல தமிழ் சேனல்ஸ் வந்து எத்தனை சேனல் இதுல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்குது. சோ இந்த C bandis வாங்கினா நம்ம வந்து எத்தனை தமிழ் சேனல்ஸ் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் சேனல் லிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல சில மக்கள் வந்து அதிகமா பார்க்கக்கூடிய ஒரு சில சேனல்ஸ் வந்து இதுல என்னென்ன வருது அப்படிங்கிறத சோ இப்ப பார்க்கலாம். Intel Sat 17 at 66.0E அப்படிங்கிற ஒரு ஃப்ரீக்வென்சில கலைஞர் டிவி, கலைஞர் இசை டிவி, கலைஞர் முரசொலி, கலைஞர் செய்திகள், கலைஞர் சித்திரம், கலைஞர் சிரிப்பொலி, நியூஸ் 7 தமிழ், வேந்தர் டிவி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 8 feet டிஷ்ல வரக்கூடிய சேனல்ஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6 feet டிஷ்ல இருக்கக்கூடிய சேனல்ஸ்லாம் சொல்றேன். கேப்டன் டிவி, கேப்டன் நியூஸ், புதிய தலைமுறை நியூஸ், சத்தியம் நியூஸ், தமிழன் டிவி, வின் டிவி, இமயன் டிவி, மக்கள் டிவி, ஏஞ்சல் டிவி, HD, வசந்த் டிவி. இந்த ரேட்ல இந்த C bandis வாங்கி யூஸ் பண்றது ஒர்த்தான்னு கேட்டா நான் கண்டிப்பா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். எப்படின்னு பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய சேனல்ஸ் வந்து நம்ம கேபிள் டிவில பே பண்ணி பார்த்தோம்னாலே மந்த்லி 300 ரூபாய்க்கு மேல நம்ம பே பண்ண வேண்டிய ஒரு அவசியம் வரும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஜி நெட்வொர்க், விஜய் நெட்வொர்க், சன் நெட்வொர்க் இந்த மாதிரி கட்டண சேனல்களை தவிர மற்ற எல்லா சேனல்களையுமே நம்ம வந்து ஃப்ரீயா பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது C bandis. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம வேற ஏதாவது ஒரு DTH வாங்கணும்னா கூட, அதாவது அடிப்படையா வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஷ் வந்து 2000 ரூபாய் இருக்கும், இன்ஸ்டாலேஷன் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் இருக்கும். அப்படி பார்க்கும்போது அப்படி இப்படின்னு ஒரு 3000 ரூபாய்க்கு மேல வந்துருது. சோ அந்த வகையில பார்க்கும்போது நம்ம மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு மேல பே பண்ணி நம்ம சேனல்ஸ் பார்க்கணுமா, இல்ல இதை ஒரு டைம் வாங்கிட்டு நம்ம வந்து ஃப்ரீயாவே சேனல்ஸ் வந்து பார்க்கணுமாங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ இந்த வீடியோ பற்றி நிறைய உங்களுக்கு வந்து டவுட்ஸ் எல்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து எத்தனை பேருக்கு இந்த C bandisங்கிறது ஒன்னு தெரியும், இது எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல என்னென்ன சேனல்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த C bandis அப்படிங்கிறது ஒன்னு இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். சோ அதனால இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.